எல்லோரும் அறிவார்கள். கரடிகள் தேனை விரும்புவார்கள். ஒரு நாள் கரடி தனது அலமாரியில் தேன் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஆனால், ஓஹோ, தேன் இல்லையே! அவர் தேனை தேட காடுக்குள் செல்கிறார். ஒரு மரத்தில் ஒரு தேனீ கூட்டத்தை பார்க்கிறார். அவர் தேனின் வாசனையை முகர்கிறார். ம், தேன் திருவருக்கு. கரடி தனது தும்பிக்கையை கூட்டுக்குள் வைக்கிறார். சீஸ். ஒரு தேனீ பறக்கிறது. ஏய் கரடி, எங்கள் தேனை விட்டு விலகு. இது உங்களுடையது இல்லை. நான் உன்னை விட பெரியவன். நான் உன்னை விட வலிமை வாய்ந்தவன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதனால் போயிடு. திருவருக்கு. கரடி மீண்டும் கூட்டுக்குள் தும்பிக்கையை வைக்கிறார். சஸ். சீங். ஐயேயோ, என் மூக்கு, என் மூக்கு. ஓஹ், எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. அவர் ஒரு பெரிய குச்சியை எடுக்கிறார். தேனீயை அடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அது வேகமாக பறக்கிறது. கரடிக்கு அதிகமாக கோபம் வருகிறது. நான் உன்னை மசியடிக்கப் போறேன். வர்றியா? தேனீ மீண்டும் கூட்டுக்குள் பறக்கிறது. அப்போ நிச்சயம் நீ உள்ள சிக்கிட்ட. அவர் குச்சியால் தேனீ கூட்டத்தை உடைக்கிறார். படாட், படாட், படாட். பிறகு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறது. அது பெரிதாகி பெரிதாகி கிடக்கிறது. ஆயிரக்கணக்கான தேனீகள் வெளியே வருகிறார்கள். அவை கரடியை சுற்றி பறக்கின்றன. சிங். அவை அவனை காதில் கடிக்கின்றன. சிங். சிங். கழுத்திலும் காலிலும் கையிலும், முக்கியமாக மூக்கிலும் திருவருக்கு. கரடி தன் வீட்டுக்குள் ஓடுகிறான். அடக்கம். கதவை மூடுகிறான். நீ மீண்டும் இதையே செய்து விட்டாயா? உன் கோபத்தை கட்டுப்படுத்தவே இல்லை. ஆம், அவன் அழும்போது சொல்லுகிறான். இதோ, தேனீ கடித்ததில் மருந்து வைத்துக்கொள். தேன் உண்டுதான், மாவு பாட்டிலுக்கு பின்னால் இருக்குது.